கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1481 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று வேத புத்தகமும் கிறிஸ்தவமும் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அநேக கிறிஸ்தவர்களே பரிசுத்தமாய் வாழவில்லையே என்று கூட நினைக்கலாம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழாதவர்களை ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தவான்கள் என்ற நிலையில் அங்கீகரிக்க மாட்டார். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தமமாய் நடக்கிறவனுக்குத்தான் கர்த்தர் துணை நிற்பார். உத்தமத்தை விட்டு விலகாமல் வாழ்கிற ராஜாக்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். வாழ்ந்த ராஜாக்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில உத்தமமாய் நடந்து பாருங்கள். அது பாதுகாப்பான வாழ்க்கையாய் அமையும். மாறுபாடான வாழ்க்கையோ விழுவதற்கு வழிவகுத்துவிடும். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று யாக்கோபு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உத்தமமாய் வாழுங்கள். இருமன வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உத்தமமாய் வாழ வேத புத்தகம் சுட்டி காட்டியபடி இன்றைக்கும் மாறுபாடான வழிகளை விட்டு உத்தம வாழ்க்கைக்கு அநேகரை நீ திரும்ப செல்ல திரும்ப அழைக்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உத்தம வாழ்க்கை சந்தோஷத்தை தரும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்பார். உத்தமனையோ கர்த்தர் பிரியமாய் வைத்துக் கொள்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக தேவனை நேசித்து நித்திய வாழ்வுக்கு இந்த பூலோகத்திலே ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை நித்திய வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார். நித்திய வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் பரிசுத்தமாய் உத்தமமாய் மாறுபாடற்ற இருதயத்தோடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்கள் மீது பிரியப்படுவார். தேவனை பிரியப்படுத்துகிற ஒவ்வொருவரும் உத்தமமாய் வாழ்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.